இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேச நிறைய வழிகள் இருக்கு. இதுல எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலுமே சரி, என்னால சரியா இந்த யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. நான் மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு வேலை செய்யல. லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா பொய்யானே எனக்கு டவுட் வந்துருச்சு. இப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. நம்ம சேனல்ல எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்குறீங்க, என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க, என்ன மாதிரி வைப்ரேஷனை நீங்க கேட்கும்போது வெளிப்படுத்துறீங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நம்ம பாசிட்டிவா பேசுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமானது நம்ம நெகட்டிவான வார்த்தைகளை பேசாம இருக்கிறது. நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்காம அவங்களுக்கு என்ன வேணாமோ அதை சொல்லி தான் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. இதுதான் இதுக்கான முதல் காரணம். உதாரணமா ஒரு 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுல ஒருத்தங்க நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னொருத்தங்க நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 2 பேர் சொல்றதுமே ஒரே மீனிங் தான். ஆனா பாஸ் ஆயிடுவோன்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்கறது பாசிட்டிவான எனர்ஜியை வெளிப்படுத்தும். ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது நெகட்டிவான எனர்ஜியை வெளிப்படுத்தும். அப்படி பார்த்தா பாஸ் ஆயிடணும்னு சொல்லி கேட்கறது தான் கரெக்டான முறை. ஸோ இன்னைக்கு நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போதோ இல்லை யூனிவர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போதோ நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 வார்த்தைகள் இருக்கு. இந்த 3 வார்த்தைகளையும் நீங்கள் தப்பி தவறி கூட இந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணால் என்ன நடக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையான விஷயத்த கரெக்டாக கேட்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை இனிமேல் மிஸ் பண்ணாமல் இருக்க. இந்த 3 வார்த்தைகளையும் நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போதும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசும்போது தான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இல்லை. நம்ம தினசரி வாழ்க்கையிலையும் இதை யூஸ் பண்றதை நம்ம தவிர்த்திடணும். இதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நல்லது. ஒன்ஸ் இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. அண்ட் ஈர்ப்பு விதையையும் ஈஸியா உங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. முதல் வார்த்தை நினைக்கிறேங்கிற வார்த்தையை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சந்தேகத்தோட நம்ம கேட்கவே கூடாது. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே நம்ம வைப்ரேஷனை பொறுத்து தான் இருக்கு. உங்க வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்கு, உங்க எண்ணங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கு, உங்க உணர்வுகளுக்கு வைப்ரேஷன் இருக்கு. அதனால நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எந்த வார்த்தையை பேசணும், எந்த வார்த்தையை பேசக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, நான் ஏன் நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு ஒரு விஷயம் வேணும், அது எனக்கு கிடைச்சிரும் நினைக்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மேனிஃபெஸ்டேஷனில் முதல் விஷயமே நம்ம நினச்ச விஷயம் நமக்கு ஏற்கனவே கிடைச்ச மாதிரி நம்ம உணரணும். அப்போ நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யூனிவர்ஸ் கிட்ட அதுக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு, உங்க மேல ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லை அப்படின்னு உங்க ஆள் மனசுக்கிட்ட நீங்க உங்களை அறியாமலே சொல்றீங்க. இதனால உங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் இருந்தாலே அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்க ரியாலிட்டியா மாறுறது கொஞ்சம் கஷ்டம். நினைக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு முழுமையான வார்த்தை கிடையாது. முழுமையான வார்த்தைகளுக்கு தான் வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். நீங்க உங்க எண்ணங்களை மேனிஃபெஸ்டேஷன் மூலமா ரியாலிட்டியா மாத்துறீங்க. அப்போ எந்த ஒரு முழுமை பெறாத வார்த்தைகளையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இனிமே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரசன்ட்ல சொல்லுங்க. உதாரணத்துக்கு நான் என்னோட எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் ஆல்ரெடி பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கங்க. ஸோ நினைக்கிறேங்கிற வார்த்தையை உங்க வாழ்க்கையில இருந்து இன்னைக்கே தூக்கி போடுங்க. அடுத்த வார்த்தை வாண்ட், அதாவது வேணும். மேனிஃபெஸ்டேஷன்ல விஷுவலைசேஷன் டெக்னிக் பண்ணும்போது இப்போ நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அது வருங்காலத்தை குறிக்குது, நடக்காத ஒரு விஷயத்தை குறிக்குது. இதனாலேயே அது நடக்கிற விஷயமா நீங்க பார்க்கலங்கிறது அர்த்தமாகும். சரி, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? நடக்க போறது தானே வேணும்னு சொல்றேன், அதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க கேட்டா உங்க வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி தான் அதுக்கான சரியான பதில். உங்க வாழ்க்கையில நடக்க போற விஷயத்த ஆல்ரெடி நடந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்குள்ள உருவாகும். ஆனா அதுவே எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கும், பிரஷரை உருவாக்கும். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு சொல்றதால ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகத்தை உருவாக்கிடும். உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல எனக்கு இது வேணும்னு ப்ரோக்ராம் பண்ணதுனால இது உங்களுக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு மென்டல் பிரஷரை உங்களுக்குள்ள உருவாக்கும். ஏன் இது நடக்கலன்னு சொல்லி அது உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கி நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அது நடக்காம போறதுக்கான வாய்ப்பை அதிகமாக்கும். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்லாம அதை உண்மையாவே உணரணும். இந்த மாதிரி நீங்க பண்ணாலே உங்க சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் செய்யப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயம் சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றப்போ எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா,
மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருங்க, லெட் கோ பண்ணிருங்க. உங்க ஆசைகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையா சரணடைச்சிட்டு உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இதுவே இந்த இடத்துல எனக்கு வேணும் வேணும்னு நீங்க திரும்ப திரும்ப ஒரு ப்ரெஷரை கொடுக்கறதால அது அந்த இடத்துல நிச்சயமா வேலை செய்யாது. ஏன்னா நீங்க அதையே தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்களே தவிர அதுக்கான வேலைகளை செய்ய மாட்டீங்க. இதனால நம்ம மேனிஃபெஸ்டேஷன் செய்யற விஷயம் நம்ம கிடைக்குங்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். இந்த யூனிவர்ஸ் மேல உள்ள நம்பிக்கையும் நம்ம குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே விஷுவலைஸ் பண்ணுங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையா சரணடைங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 3வது வார்த்தை பட், அதாவது ஆனா. எனக்கு வேற கம்பெனிக்கு போய் என் லைஃபை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசை. ஆனா அங்க போனா எனக்கு இதெல்லாம் சரியா அமையுமான்னு தெரியல. எனக்கு என் லைஃபை ஹாப்பியா வாழணும்னு ஆசை. ஆனா எனக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்கு. எனக்கு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஆனா அது லாஸ் ஆயிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. இப்படி நமக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு பக்கத்துல ஆனா அப்படிங்கிற வார்த்தையை நம்மள பல பேர் அடிக்கடி பயன்படுத்துறாங்க. ஸோ உங்ககிட்டயுமே இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா இப்பவே அதை தூக்கி போட்டுருங்க. சரி, ஏன் பட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா, பட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம மைண்ட் செட்ல ஒரு லிமிட்டேஷனை கொண்டு வந்துடும். நீங்க ஆசைப்படுற விஷயங்களை லிமிட் பண்ணிடும். என்கிட்ட சரியான பணம் இல்லை, என்கிட்ட சரியான நாலேஜ் இல்லை, அதனால என்னால் எந்த விஷயமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நீங்க எப்பவுமே உங்க ப்ராப்ளம் மேல தான் ஃபோக்கஸை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் எனக்கு பணம் இல்லை, எப்படி சம்பாதிக்கிறது, சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் என்ன, ஏன் என்கிட்ட பிசினஸை பத்தின நாலேஜ் இல்லை, அதை நான் எப்படி வளர்த்துக்கிறது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சரியான சொல்யூஷனை தான் நம்ம தேடணுமே தவிர அதை விட்டுட்டு எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை ஆனா என்கிட்ட காசு இல்லை, எனக்கு படிக்கணும்னு ஆசை ஆனா அதுக்கான வசதி இல்லை, இந்த மாதிரி காரணங்களை சொல்லவே கூடாது. இந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாலே போதும். நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கிற நிறைய சந்தேகங்களும் பொய்யான நம்பிக்கைகளும் காணாம போயிடும். நீங்க ஒரு விஷயத்த எதனால பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறத விட என்ன பண்ணா அதை நம்மளால பண்ண முடியும்னு யோசிங்க. ஏன்னா நீங்க எது மேல உங்க கவனத்தை அதிகமா வைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில அதிகமாகும். பிரச்சனைகள் மேல அதிகமா ஃபோக்கஸ் வச்சா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகும். சொல்யூஷன் மேல ஃபோக்கஸை வச்சா சொல்யூஷன் தானாவே உங்களை தேடி வரும். ஒரு கோட் ஒன்று கேட்டிருப்பீங்களே, வாய்ப்புல இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்க்கறத விட அந்த கஷ்டத்திலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்த்தா நம்ம இலக்கு அடையிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு வேலை செய்யணும்னா நீங்க எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அது எனக்கு வேணும்னு நினைப்பீங்க. அந்த விஷயம் எனக்கு வேணும் ஆனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான ஃபீலிங் தான் வரும். ஸோ உங்ககிட்ட என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான கேள்விகளை கேளுங்க. எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு எனக்கு நாலேஜ் தேவைப்படுது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகளை கேளுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறப்ப உங்களுக்கு ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் கிரியேட் ஆகாது. உங்ககிட்ட எது இல்லையோ அதை கண்டுபிடிங்க. அது எப்படி உங்களுக்கு கிடைக்க வைக்கிறதுங்கிறத யோசிங்க. அதுக்கேற்ற மாதிரியான வார்த்தைகளை இந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசும்போது கண்டிப்பா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 வார்த்தைகளையுமே நீங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசும்போதோ இல்ல மேனிஃபெஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணும்போதோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தைகளை அவாய்ட் பண்ண பாருங்க. நிச்சயமா உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்களை உணர்வீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.